இந்தியாவுடைய முதுகுல குத்துன ஜடேஜா. ஜடேஜா மட்டும் அந்த விஷயத்த பண்ணாம இருந்தா, கண்டிப்பா இந்தியா இந்நேரம் ஒரு 250லேருந்து 300 ரன் அடிச்சிருக்க முடியும். ஆனா ஜடேஜா எதற்காக இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு. அந்த விஷயம் தான் இப்போ பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஜடேஜாவுக்கு பதிலாக அஸ்வின் உள்ள இறங்கியிருந்தாலும் கூட, அஸ்வினால எதுவுமே பண்ண முடியாதது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஜடேஜா தான். இந்த மேட்ச்ல கலந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஜடேஜா பயிற்சி ஆட்டங்களில் சூப்பரா ப்ளே பண்ணாரு. கடுமையான வார்ம் மேட்ச்ல ஈடுபட்டாரு. அப்படி எல்லா இடங்களிலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா வெளிப்படுத்திட்டு கடைசியா மெயின் மேட்ச்ல விளையாடக்கூடிய வாய்ப்பை தவற விட்டு அஸ்வினுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனால் அஸ்வின் சரியாக பயன்படுத்திக்காது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்திய அணி மேகமூட்டத்திற்கு மத்தியில் தான் ஈரப்பதமான சுச்சுவேஷனில் நேற்று முதல் மேட்ச்ல களமிறங்கினாங்க. முதல்ல பேட்டிங்கில் களமிறங்கின இந்திய அணியை ஒட்டுமொத்தமாக ரவாடா வேகப்பந்து வீச்சில் துல்லியமாக பந்து வீசி மிகப்பெரிய சவாலை கொடுத்தாரு. அப்படி தாக்கு பிடிக்க முடியாத கேப்டன் ரோஹித் சர்மா வெறும் 5 ரன்களில் அவுட் ஆனாரு. மறுபுறம் தடுமாறிய ஜெய்ஸ்வால் வெறும் 17 ரன்களில் அவரும் நடை கட்டினாரு. போதாத குறைக்கு அடுத்ததாக வந்த சுமன் கில் வெறும் 2 ரன்களில் அவுட் ஆனதுனால இந்தியா 24 ரன்னுக்கு வெறும் 3 விக்கெட் அப்படிங்கிற ஆரம்பத்திலேயே தடுமாற தொடங்கினது. இது மற்ற வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இந்தியாவில் அதற்கு பிறகு கிளம்பின விராட் கோலி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க நிதானமான விளையாடி மிக முக்கியமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்படி இருந்தும் கூட 3 விக்கெட்டுக்கு 68 ரன்கள் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் அமைத்த ஜோடியில் ஸ்ரேயஸ் ஐயர் 31 ரன்களில் அவரை ரபாடா காலி செஞ்சாங்க. மறுபுறம் கொஞ்சம் போராடின விராட் கோலியை 38 ரன்களில் அவரையும் அவுட் ஆக்கி இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பரிசளித்தார் ரபாடா அவர்கள். அப்போ தான் கேஎல் ராகுல் களமிறங்கி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். என்னதான் அவர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட எதிர்ப்புறம் ரவிச்சந்திர அஸ்வின் வெறும் 8 ரன்களுக்குலாம் அவுட் ஆனார். அதற்கு பிறகு களமிறங்கின ஷர்துல் தாக்கூர் 24 ரன்னுக்கு அவுட் ஆனார். பும்ரா 1 ரன்லேயே போராடி அவுட் ஆனார். ஆனால் மறுபுறம் கிளாஸான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ராகுல் அரை சதத்தை கடந்து 70 ரன்கள் எடுத்த போது மழை வந்ததால முதல் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக்கிட்டாங்க. தற்போதைக்கு இந்தியா 208க்கு 8 ரன்கள் எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக ரபாடா 5 விக்கெட்டுகளையும் நன்றே 2 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. குறிப்பாக 24க்கு 3 அப்படிங்கிற சுமாரான துவக்கத்தை பெற்ற இந்தியா விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்டுகள் இழந்ததுனால 107க்கு 5 அப்படிங்கிறது திண்டாடுனுச்சு. இந்தியா போகிற பக்கம் பார்த்தா 150லாம் சுருண்டுருவாங்கன்னு நினச்ச நிலமையில் அப்போ தான் 200 ரன்களை தாண்டாது அப்படின்னு நினச்சாங்க. இந்தியா 8, 9, 10 ஆகிய இடங்களில் களமிறங்கக்கூடிய டெயில் என்டர்களோட ஜோடி சேர்ந்த ராகுல் சவாலான பிச்சில் 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து ஓரளவுக்கு இந்திய மானத்தை காப்பாற்றிருக்காரு. அந்த நிலைமையில் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேட்ச்ல அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜா உள்ள இறங்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஜடேஜாவில் ஃபினிஷிங்கில் கேஎல் ராகுலுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைத்து கொடுக்க உதவியாக இருந்திருக்கும். அதன் மூலமாக கேஎல் ராகுல் இன்னும் கூட ஒரு 100 ரன் அடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் கேஎல் ராகுல் இன்றைய தினம் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் இல்லாமல் அவரும் அவுட் ஆக தான் போறாரு. ஒரு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக அவர் வெளியில் வர போறாரு. அவருக்கு ஸ்பேஸ் இருந்தும் கூட அவரால் அடிக்க முடியாமல் போக போகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேயருக்கெல்லாம் ஆப்போசிட்டில் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இருந்தார் அப்படின்னா ரெண்டுமே போட்டி போட்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஸ்கோரையுமே இன்னும் பயங்கரமாக உயர்த்திருக்க முடியும். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஜடேஜா எனக்கு முதுகு வலிக்குது, என்னால் விளையாட முடியாதுன்னு சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ப்பை இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ரோஹித் சர்மா ஜடேஜா மேலே ரொம்பவுமே நம்பிக்கை வச்சிருந்தாரு. அப்படி நம்பிக்கையை இன்னைக்கு உடைச்சிருக்காரு ஜடேஜா. அதனால கடும் கோபத்தில் இப்போ ரோஹித் சர்மா ஜடேஜா மேலே இருக்கிறதாகவும் மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா எவ்வளவு ரன்னை பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த டெஸ்ட்டில் இந்தியா எவ்வளவு ரன் வித்தியாசம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.